ஓம் ஹரீம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேரில் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள். பிறக்க இருக்கின்ற குரோதி வருட தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் அனைத்து செல்வச் செழிப்பு பெற்றும் கிடைக்க அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி வேண்டுகிறேன். வருடக்கோள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான், சனீஸ்வர பகவான், ராகு கேது பகவான், இந்த 4 கிரகங்களுடைய பயணத்தையும் பார்வை வைத்து பலன்கள் எடுக்கப்படுகிறது. நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்துமே வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். வாருங்கள் ராசிக்குள் போகலாம். மேச ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் தனம் குடும்ப வாக்குஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய காலமாகவே உங்களுக்கு அமைய இருக்கின்றது. இந்த வருடம் பணம் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலெல்லாம் பணம் வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகளெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். குடும்ப உறுப்பினர்களை ஒற்றுமை நிலவக்கூடிய வருடமாகவே இந்த வருடம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. உங்களுடைய சாதுரியமான பேச்சு திறமைகளை எதையும் எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் கடன் உடனடியாக உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழல் ஏற்படும். ஏற்கனவே வாங்கிய கடனில் ஒரு சிறு தொகையாவது அசல் வைப்பதற்கான சூழலும் சிலருக்கு ஏற்படும். எதிரிகளிடம் இருந்து வந்த தொல்லைகள் எல்லாம் உங்களுக்கு ஆழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். குரு தனது 7ஆம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்தை பார்வையிடுகிறார். அஷ்டமஸ்தானத்திலே சனியினுடைய பார்வையும் விளைகிறது. தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. பிறருக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உழைக்காத பணம் சிலருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குரு தனது 9ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுவதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் தொழிலிலே அபரிமிதமான லாபத்தை பெறுவதற்கான சூழல் ஏற்படுகிறது. அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். சனீஸ்வர பகவான் லாபஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே அபரிமிதமான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு பொருளாதாரம் மேம்படும். நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். ஆனால் மூத்த சகோதர சகோதரிகளின் உடல்நிலையிலே கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. சனீஸ்வரர் பகவான் 3ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பதால் நீங்கள் திட்டமிட்ட பணியை திட்டமிட்ட நேரங்களில் செய்வதில் சில தடைகள் ஏற்படும். செயல்பாடுகளில் மந்த நிலை ஏற்படும். மறதிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஒன்றுக்கு பல முறை தாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை பணியை குறிப்பு எழுதி வைத்துக் கொண்டு நினைவுபடுத்திக் கொள்வதே மிகவும் நல்லது. சனி தனது 7ஆம் பார்வையாக புத்திரஸ்தானத்தை பார்வையிடுவதால் சிலருக்கு புத்திரர்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. புத்திரர்களுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது. பிறைய ஸ்தானத்திலே ராகு பகவான் அமர்ந்திருப்பதால் வெளிநாடு வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டின் மூலமாக சிலர் பொருளாதாரம் மேம்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். வெளிநாட்டின் மூலமாக சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. ரிஷப ராசிக்கு ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். தொழில் ஸ்தானத்திலே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். லாபஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இவருடைய பயணத்தையும் பார்வையும் வைத்து பார்க்கும் பொழுது சாதகமான பலன்களும் பாதகமான பலன்களும் கலந்தே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் உங்கள் பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய வருடமாகவே இந்த வருடம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குரு தனது 5ஆம் பார்வையாக புத்திரஸ்தானத்தை பார்வையிடுவதால் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. புத்திரர்களான பெயரும் புகழும் ஏற்படும். சிலர் புத்திரர்களுக்கு சுபகாரியங்கள் செய்வதற்கான சூழல் ஏற்படும். காது குத்து திருமணம் போன்ற சுபகாரியங்களை செய்து முடிப்பீர்கள். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு இரட்டிப்பான வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. லாட்டரி, ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் ஒரு பொன்னான காலமாகும். அவர்கள் இரட்டிப்பான வருவாயை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பெரியவர்கள், குருமார்கள், சாது சன்னியாசிகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் சிலருக்கு கூடி வரும். அவர்களுடைய ஆசியும் ஆசீர்வாதமும் சிலருக்கு
கிடைக்கும். சிலர் நீண்ட நாட்களாக குலதெய்வ கோயிலுக்கு போய் வராமல் இருந்தவர்களுக்கெல்லாம் குலதெய்வ கோயிலில் போய் தரிசனம் செய்வதற்கான ஒரு சூழல் ஏற்படும். திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யங்களும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் வேலை விஷயமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளி நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத் தொழில் மூலமாக அபரிமிதமான லாபத்தை பெறுவீர்கள். தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் வெளிநாடு செல்வதற்கான ஒரு சூழல் ஏற்படும். பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியர்களின் மதிப்பையும் பாராட்டையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் ஸ்தானத்திலே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தொழிலிலே ஒரு அபரிமிதமான லாபத்தை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு பதவி உயர்வு பாராட்டுகள் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். லாபஸ்தானத்திலே ராகு பகவான் அமர்ந்து கொண்டிருப்பதால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளிலே அபரிமிதமான லாபத்தை பெறுவதற்கான சூழல் ஏற்படும். உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். அவர்களால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்களும் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். மிதுன ராசிக்கு சுகஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். பாக்கியஸ்தானத்திலே சனி பகவானும், தொழில் ஸ்தானத்திலே ராகு பகவானும், விரயஸ்தானத்திலே குரு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் பாக்கியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்பு உண்டு. சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் வெளிநாடு செல்வதற்கான ஒரு சூழல் ஏற்படும். பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியரின் மதிப்பையும் பாராட்டையும் பெறுவதற்கான சூழல் ஏற்படும். அந்நிய மதத்தினரெல்லாம் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். குரு பகவான் விரயஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் வெளிநாடு வேலை தேடுபவர்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டின் மூலமாக சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படும். விரயஸ்தானத்திலே இருக்கின்ற குரு பகவானுடைய பார்வை சுகஸ்தானத்திலே விழுவதால் பூமி வீடு வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் கூடி வருகிறது. சில பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான சூழல் ஏற்படும். விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களெல்லாம் கூடுதலான வருவாயை பெறுவார்கள். உறவினர்களும் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான சூழல் ஏற்படும். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. சில மாணவ மாணவிகள் போட்டி பந்தயங்களில் வெற்றியினையும் பெறுவதற்கான சூழல் ஏற்படும். ருணரோக சந்திர ஸ்தானத்தை குரு பகவானும் சனீஸ்வர பகவான் பார்வையிடுகிறார்கள். வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு கடன் கிடைப்பதற்கான சூழல் உண்டு. ஏற்கனவே ஏதேனும் கடன் வாங்கி இருந்தால் அந்த கடனை அடைப்பதற்கான சூழலும் ஏற்படும். பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கு சிலருக்கு வாய்ப்புகள் கூடி வரும். எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து எதிரிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான ஒரு சூழல் ஏற்படும். அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் தேவையில்லாமல் மற்றவர் பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் கதவை தட்டப் போகிறது. இந்த ஆண்டு ராகு பகவான் தொழில் ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் கூடுதலாக முதலீடு போடாமல் பார்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. வேலை செய்யும் இடங்களிலே அவ்வப்போது உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சாதுரியமாக நடந்து கொள்வதே மிகவும் நல்லது. கோபத்தை தவிர்த்துக் கொள்வது மிக மிக நல்லது. சனியினுடைய பார்வை தைரிய வீரிய ஸ்தானத்தில் விழுவதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. கடக ராசிக்கு குரு பகவான் லாபஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். கேது பகவான் தைரிய வீரியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். சனீஸ்வர பகவான் அஷ்டமஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ராகு பகவான் பாக்கியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இவர்களுடைய பயணத்தையும் பார்வை வைத்து பார்க்கும் பொழுது இந்த குரோதி வருடம் கடக ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களும் பாதகமான பலன்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு தனம் குடும்ப வாக்கு ஸ்தானத்தை சனீஸ்வர பகவான் பார்வையிடுவதால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பணம் வருவதற்கு சில காலதாமதம் ஆகலாம்.
கொள்ளலாம். குடும்ப உறுப்பினர்களிடையே அவ்வப்போது மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் பேச்சிலே கவனம் தேவை. உங்கள் பேச்சே உங்களுக்கு விபரீத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்திலும் வெளி வட்டாரங்களிலும் பேசும்போது கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. தைரிய வீரிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். கேது பகவானும் அங்கே பயணம் செய்து கொண்டிருப்பதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு பொருளாதாரம் மேம்படும். சிறு குறு பயணங்களால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. புத்திரஸ்தானத்தை குரு பகவானும் சனீஸ்வர பகவான் பார்வையிடுகிறார்கள். புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. புத்திரர்களான பெயரும் புகழும் சிலருக்கு கிடைக்கும். புத்திரர்களுக்கு சிலர் சுபகாரியங்களை செய்வீர்கள். காது குத்து திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்வதற்கான ஒரு சூழல் ஏற்படும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். சிலருக்கு இரட்டிப்பான வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. லாட்டரி, ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் கூடுதலான வருவாயை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான சூழல் ஏற்படும். சாது சன்னியாசிகளை சிலர் சந்திப்பீர்கள். அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் சிலருக்கு கிடைக்கும். சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவீர்கள் இந்த ஆண்டு. களத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு உண்டு. பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் திறந்து பங்காளிகளுடன் நட்புணர்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழல் ஏற்படும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளுடன் நட்புணர்வு ஏற்படும். கூட்டு தொழில் மூலமாக அபரிமிதமான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அஷ்டமஸ்தானத்திலே சனீஸ்வர பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தேவையில்லாமல் பிறருடைய பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. பிறருக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது மிக மிக நல்லது. பாக்கியஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்பு உண்டு. சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் வெளிநாடு செல்வதற்கான ஒரு சூழல் ஏற்படும். பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு முன்பின் தெரியாதவர்கள் எல்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள். சிலருக்கு அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. வெளிநாட்டில் சென்று படிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் வெளிநாட்டில் சென்று படிப்பதற்கான ஒரு சூழல் ஏற்படும். தொழில் ஸ்தானத்தை தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் பார்வையிடுவதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கேற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பதவி உயர்வுக்காக காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. தொழிலிலேயே அபரிமிதமான முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. லாபஸ்தானத்தை குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு பொருளாதாரம் மேம்படும். நீங்கள் செய்யக்கூடிய தொழில்களே முயற்சிகளே அபரிமிதமான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். சிம்ம ராசி ராசிக்கு தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். களத்திரஸ்தானத்திலே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அஷ்டமஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். குரு பகவான் தொழில் ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இவர்களுடைய பயணத்தையும் பார்வையும் வைத்து பார்க்கும் பொழுது சிம்ம ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களும் பாதகமான பலன்களும் கலந்து நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. களத்திர ஸ்தானத்தில் இருக்கின்ற சனி பகவான் ராசியை பார்வையிடுவதால் உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு மந்த நிலை ஏற்படும். தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை துணை ஸ்தானத்தில் இருக்கின்ற குரு பகவான் பார்வையிடுவதால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரம் மேம்படக்கூடிய வருடமாகவே இந்த வருடம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகளெல்லாம் முழுமையாக பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்ப உறுப்பினரிலேயே ஒற்றுமை நிலவக்கூடிய வருடம் இந்த வருடம். நீங்கள் சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். குரு பகவான் தனது 7ஆம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்வையிடுவதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். தாய் வழி உறவுகளால் நீங்கள் மேன்மை அடைவீர்கள். பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகளெல்லாம் முழுமையாக பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் உண்டு. விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் புதிய புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அதன் மூலமாக நீங்கள் பொருளாதாரத்தில் மேன்மை அடைவீர்கள். உங்களுக்கு இரட்டிப்பான வருவாய் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உறவினர்களும் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழல் ஏற்படும். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்கும். ஆசிரியர்களுடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள்.
போட்டி பந்தயங்களில் ஈடுபடக்கூடிய மாணவ மாணவிகள் போட்டி பந்தயங்களில் வெற்றியினையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தொழில் ஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக ருணரோக சத்துரு ஸ்தானத்தை பார்வையிடுவதால் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு உடனடியாக கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வங்கி மேலாளர்கள் உங்களை அழைத்து கடன் கொடுப்பார்கள். ராசிக்கு களத்திர ஸ்தானத்திலே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பங்காளிகளுடன் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. கூட்டுத் தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளுடன் அனுசரித்து போக வேண்டும். கூட்டுத் தொழிலில் கூடுதல் முதலீடு போடாமல் பார்த்து கொள்வதே மிகவும் நல்லது. அஷ்டமஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. அடுத்தவருக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது மிக மிக நல்லது. பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் சிலர் தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தையுடைய உடல்நிலையிலே கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. குரு பகவான் தொழில் ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கேற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். கன்னி ராசியை குரு பகவான் பார்வையிடுவதால் இந்த ஆண்டு உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய வருடமாகவே இந்த வருடம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. செயல்பாடுகளில் ஒரு வேகம் நிறைந்திருக்கும். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். குரு பகவான் தனது 7ஆம் பார்வையாகவும் சனீஸ்வர பகவான் தனது 10ஆம் பார்வையாகவும் தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்வையிடுவதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக பொருளாதாரம் மேம்படும். சிறு குறு பயணங்களால் சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. கடித போக்குவரத்தால் சிலருக்கு நற்செய்திகள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக புத்திரஸ்தானத்தை பார்வையிடுவதால் புத்திரர்களான பெயரும் புகழும் சிலருக்கு கிடைக்கும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. புத்திரர்களான பெயரும் புகழும் சிலருக்கு கிடைக்கும். சிலர் புத்திரர்களுக்கு காது குத்து திருமணம் போன்ற சுபகாரியங்களை நடத்தி வைப்பதற்கான ஒரு சூழல் ஏற்படும். லாட்டரி ரேஸ் குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு ஒன்னான காலமாகும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பான வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சிலர் குருமார்கள் சாது சன்னியாசிகளை சந்திப்பீர்கள். அவர்களுடைய ஆசியும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக குலதெய்வ கோயிலுக்கு போய் வராமல் இருந்தவர்களுக்கெல்லாம் சிலர் குலதெய்வ கோயில் போய் தரிசனம் செய்வதற்கான ஒரு சூழல் ஏற்படும். அஷ்டமஸ்தானத்திலே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு ஏற்கனவே கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடனில் இருந்து மீள்வதற்கான வாய்ப்பு உண்டு. ஒரு சிலர் தன்னுடைய கடனில் ஒரு சிறு தொகையாவது அசலில் வர வைப்பதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை கூடி வரும். உடல்நலக் குறைவுகள் ஏதேனும் இருந்தால் உடல்நல பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதிரிகளிடம் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து எதிரிகளுடன் உள்ள நட்புணர்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழல் ஏற்படும். களத்திர ஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது நல்லது. இல்லையில் மனவருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பங்காளியுடன் அனுசரித்து போவது நல்லது. கூட்டுத் தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளுடன் அனுசரித்து போக வேண்டும். கூட்டுத் தொழில் செய்பவர்கள் அதிக முதலீடு செய்யாமல் குறைந்த முதலீடிலே தொழில் செய்வதே மிகவும் சிறப்பாக இருக்கும். அஷ்டமஸ்தானத்தை சனீஸ்வர பகவான் பார்வையிடுவதால் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அடுத்தவருக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பாக்கியஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும். தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தந்தை வெளி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் வெளிநாடு செல்வதற்கான ஒரு சூழல் ஏற்படும். வெளிநாட்டில் போய் படிப்பதற்காக விண்ணப்பித்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் வெளிநாட்டில் சென்று படிப்பதற்கான ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும். முன்பின் தெரியாதவர்களெல்லாம் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். சிலருக்கு அந்நிய மதத்தினரால் அனுகூலமான வளங்கள் உண்டு. துலாம் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அஷ்டமஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். விரய ஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கிரகங்களுடைய பயணத்தையும் பார்வை வைத்து பார்க்கும் பொழுது துலாம் ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களும் பாதகமான பலன்களும் இந்த ஆண்டு கலந்தே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு.
துலாம் ராசிக்கு தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தங்கம் வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகளெல்லாம் முழுமையாக பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. குடும்ப உறுப்பினர்களே ஒற்றுமை நிலவக்கூடிய வருடமாகவே இந்த வருடம் அமைய இருக்கின்றது. அஷ்டமஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிற குரு பகவானுடைய பார்வை சுகஸ்தானத்திலே விழுவதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும். தாய் வழி உறவுகளால் சிலர் மேன்மை அடைவீர்கள். பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகளெல்லாம் முழுமையாக பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் கூடி வருகிறது. விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் கூடுதலான வருவாயை பெறுவார்கள். உறவினர்களிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. புத்திரஸ்தானத்தில் சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் சிலருக்கு புத்திரர்களால் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புத்திரனுடைய உடல்நிலையிலே கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. புத்திரர்கள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடனில் இருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான ஒரு சூழல் ஏற்படும். எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து எதிரிகளுடன் நட்புணர்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழலையும் ஏற்படும். களத்திர ஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. இல்லையில் உங்களுக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பங்காளிகளுடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் மன வருத்தம் ஏற்படும். கூட்டுத்தொழில் செய்பவர்கள் கூட்டாளியுடன் அனுசரித்து போக வேண்டும். கூட்டுத்தொழில் செய்பவர்கள் கூட்டுத்தொழிலில் அதிக முதலீடு போடாமல் பார்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. குறைந்த முதலீடிலே நீங்கள் தொழில் நடத்துவதே மிகவும் சிறப்பாக இருக்கும். ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. அடுத்தவர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. சிலருக்கு எதிர்பாராத இடங்களில் இருந்து எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உழைக்காத பணம் சிலருக்கு கிடைக்க ஒரு வாய்ப்புகள் உண்டு. உயில் இன்சூரன்ஸ், கிராஜுவிட்டி போனஸ் போன்றவைகளால் சிலர் ஆதாயம் பெறுவீர்கள். லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். ஆனால் மூத்த சகோதர சகோதரின் உடல்நிலைகளை கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது. விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டின் மூலமாக அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு வெளிநாட்டில் புதிய ஒப்பந்தங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. விருச்சிக ராசிக்கு சுகஸ்தானத்திலே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். புத்திரஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். களத்திரஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். லாபஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிரகங்களுடைய பயணத்தையும் பார்வை வைத்து பார்க்கும் பொழுது சாதகமான பலன்களே அதிகமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ராசியை குரு பகவான் பார்வையிடுவதால் பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய வருடமாகவே இந்த வருடம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. செயல்பாடுகளில் வேகம் நிறைந்திருக்கும். சாதுரியமாக எதையும் எளிதில் சாதித்து விடுவீர்கள். தைரிய வீரிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். களத்திர ஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற குரு பகவானுடைய பார்வை தைரிய வீரிய ஸ்தானத்திலே விழுவதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக பொருளாதாரம் மேம்படும். சிறு ஒரு பயணங்களால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. கடித போக்குவரத்தால் சிலருக்கு நற்செய்திகள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுகஸ்தானத்திலே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயினுடைய உடல்நிலையிலே கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. தாயாருடன் தர்க்கம் செய்யாமல் பார்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஒன்றுக்கு பல முறை யோசித்து குடும்ப உறுப்பினருடன் கலந்து ஆலோசனை பெற்று வாங்குவதே மிகவும் சிறப்பாக இருக்கும். உறவினர்களுடன் அனுசரித்து போவது நல்லது. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் சிறப்பாக இருக்கும். புத்திரஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் புத்திரர்களால் சிலருக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புத்திரர் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை.
ருணரோக சத்துரு ஸ்தானத்தை சனீஸ்வர பகவான் பார்வையிடுவதால் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடனில் இருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான ஒரு சூழல் ஏற்படும். எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து எதிரிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வேலை செய்யும் இடங்களிலே சக பணியாளர்களுடன் அனுசரித்து போவது மிகவும் சிறப்பு. களத்திரஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அன்பினை நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து பங்காளிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத் தொழில் அபரிமிதமான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் லாபஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே அபரிமிதமான லாபத்தை பெற முடியும். இரட்டிப்பான வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். தனுசு ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்திலே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சுகஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். தொழில் ஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இவருடைய பயணத்தையும் பார்வை வைத்து பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு சாதகமான பலன்களும் பாதகமான பலன்களுமே கலந்தே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு தனம் குடும்ப வாக்குஸ்தானத்தை தனது 9ஆம் பார்வையாக குரு பகவான் பார்வையிடுவதால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரம் மேம்படக்கூடிய வருடமாகவே இந்த வருடம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். குடும்ப உறுப்பினர்களை ஒற்றுமை நிலவக்கூடிய வருடமாகவே இந்த வருடம் உங்களுக்கு அமைய இருக்கிறது. சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவரும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். தைரிய வீரிய ஸ்தானத்திலே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக பொருளாதாரம் சிலருக்கு மேம்படும். சிறு குறு பயணங்களால் சிலர் ஆதாயத்தை பெறுவீர்கள். சிலருக்கு கடித போக்குவரத்தால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சுகஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயாருடைய உடல்நிலையிலே கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. தாய் உறவுகளால் சிலருக்கு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்களெல்லாம் ஒன்றுக்கு பல முறை யோசித்து குடும்ப உறுப்பினரும் கலந்து ஆலோசனை பெற்று வாங்குவதே மிகவும் சிறப்பாக இருக்கும். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. உறவினர்கள் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் சிலருக்கு புத்திரர்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புத்திரர் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. புத்திரர்களுடைய உடல்நிலையில் கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது. ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு கடன் உடனடியாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தைரிய வீரியஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற சனீஸ்வர பகவான் பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுவதால் தந்தையுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. தந்தைக்காக சிலர் மருத்துவ செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எச்சரிக்கை தேவை. சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள். சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். தொழில் ஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே ஒரு அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். பிரயஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் வெளிநாடு செல்வதற்கான சூழல் ஏற்படும். வெளிநாட்டின் மூலமாக சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும். மகர ராசிக்காரர்களுக்கு தனம் குடும்ப வாக்குஸ்தானத்திலே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். தைரிய வீரியஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். புத்திரஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். பாக்கியஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இவர்களுடைய பயணத்தையும் பார்வையை வைத்து பார்க்கும் பொழுது சாதகமான பலன்களும் பாதகமான பலன்களும் மகர ராசிக்காரர்களுக்கு நடைபெற உள்ளது. மகர ராசிக்காரர்களுக்கு ராசியை குரு பகவான் பார்வையிடுவதால் பெயர் புகழ் அந்தஸ்து நேர்ந்து சந்தோஷம் நிலவக்கூடிய வருடமாகவே இந்த வருடம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. செயல்பாடுகளில் ஒரு வேகம் நிறைந்திருக்கும். தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே சனி பகவான் அமர்ந்திருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கு சிறிது காலதாமதமாகலாம். நீங்கள் பிறருடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. உங்கள் பேச்சு உங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு.
பிறரிடம் பணம் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை. தைரிய வீரியஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும். சிறு குறு பயணங்களால் ஆதாயத்தை பெறுவீர்கள். சுகஸ்தானத்தை சனீஸ்வர பகவான் பார்வையிடுவதால் தாயினுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. தாயாருக்காக சிலர் மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழல் ஏற்படும். பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஒன்றுக்கு பல முறை யோசித்து குடும்ப உறுப்பினரும் கலந்து ஆலோசனை பெற்றே வாங்குவது மிகவும் சிறப்பாக இருக்கும். புத்திரஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். லாட்டரி, ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். இரட்டிப்பான வருவாயை பெறுவீர்கள். காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. குருமார்கள் சாது சன்னியாசிகளை சிலர் சந்திப்பீர்கள். அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் சிலருக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கு இருந்த தடைகள் அனைத்தும் விலகும். சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவீர்கள். அஷ்டமஸ்தானத்தை சனீஸ்வர பகவான் பார்வையிடுவதால் பிறருடைய பிரச்சனைகளை தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. பிறருக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது மிக மிக நல்லது. பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் தந்தையுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான சூழல் ஏற்படும். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் வெளிநாடு செல்வதற்கான ஒரு சூழல் ஏற்படும். மற்ற மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளெல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். முன்பின் தெரியாதவர்களெல்லாம் சிலருக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். அந்நிய மதத்தினரால் சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளை இரட்டிப்பான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். ராசியிலே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். சுகஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அஷ்டமஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இவர்களுடைய பயணத்தையும் பார்வை வைத்து பார்க்கும் பொழுது கும்பராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களும் பாதகமான பலன்களும் கலந்தே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கும்பராசிகளை சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் ஒரு செயல்பாடுகளில் ஒரு மந்த நிலையில் ஏற்படும். சில நேரங்களில் மறதிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான காலதாமதமாகலாம். கொடுக்கல் வாங்கலிலே எச்சரிக்கையோடு நடந்து கொள்வது மிகவும் நல்லது. நீங்கள் பிறரிடம் பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளிலே கவனம் தேவை. உங்களுடைய பேச்சு உங்களுக்கு பிரச்சனையாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் உடம்புக்கு ஏற்றுக்கொள்ளாத உணவு வகைகளை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. இல்லையில் உங்களுக்கு அந்த உணவால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சரியான நேரத்திற்கு சாப்பிட்டு உங்கள் உடம்பின் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. தைரிய வீரிய ஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும். சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சுகஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும். தாய் வழி உறவுகளால் சிலர் மேன்மை அடைவீர்கள். பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகளெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் கூடி வருகிறது. விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைவுகளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் கூடுதலான வருவாயை பெறுவார்கள். உறவினர்களிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகளெல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். போட்டி பந்தயங்களில் ஈடுபடக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் போட்டி பந்தயங்களில் வெற்றியினை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கலத்திர ஸ்தானத்தை ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்வையிடுவதால் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்குள் மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பங்காளிகளுடன் அனுசரித்து போவது மிகவும் சிறப்பு. கூட்டுத் தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளுடன் அனுசரித்து போக வேண்டும். கூட்டுத் தொழிலில் கூடுதலான முதலீடு போடாமல் ஏற்கனவே இருக்கின்ற முதலீடை வைத்து தொழில் நடத்துவதே மிகவும் சிறப்பு. கூட்டுத் தொழில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. அஷ்டமஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. அடுத்தவருக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதும் ராசிநாதனுடைய பார்வையும் முயற்சி ஸ்தானத்தில் விடுவதாலும் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கேற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு.
ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றம், உயர் பொறுப்புகளும் தேடி வரும். தொழிலிலே ஒரு அபரிமிதமான முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தால் வெளிநாடு செல்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை கூடி வரும். வெளிநாட்டின் மூலமாக சிலர் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். மீன ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். தைரிய வீரியஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். களத்திர ஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். விரயஸ்தானத்திலே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இவருடைய பயணத்தையும் பார்வையும் வைத்து பார்க்கும் பொழுது மீன ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களும் பாதகமான பலன்களும் கலந்தே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் செயல்பாடுகளில் வேகம் குறைந்திருக்கும். எப்பொழுதும் மன உளைச்சலோடு இருப்பதற்கான ஒரு சூழல் ஏற்படும். ராசிக்கு தனம் குடும்ப வாக்கு ஸ்தானத்தை விரயஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற சனி பகவான் பார்வையிடுவதால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்து பண வரவுகள் கிடைப்பதற்கு காலதாமதமாகலாம். நீங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்யும் போது நம்பிக்கையான நபர்களுடனே பணம் கொடுக்கல் வாங்கல் செய்வதே மிகவும் நல்லது. பண விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. தைரிய வீரிய ஸ்தானத்திலே ராசிநாதன் குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும். சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு கடித போக்குவரத்தால் அச்செய்தியில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ருணரோக சத்துரு ஸ்தானத்தை சனீஸ்வர பகவான் பார்வையிடுவதால் ஏற்கனவே கடன் பிரச்சனையில் இருப்பவர்களெல்லாம் கடனிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான சூழல் ஏற்படும். எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளிலிருந்து எதிரிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். களத்திரஸ்தானத்திலே கேது பகவான் அமர்ந்து கொண்டிருக்கிறார். கேது பகவான் அமர்ந்து கொண்டிருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை களத்திரஸ்தானத்திலே விடுவதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளிலிருந்து பங்காளிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளுடன் நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத் தொழிலால் அபரிமிதமான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் சிலருக்கு உண்டு. பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் தந்தையுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டு. முன்பின் தெரியாதவர்களெல்லாம் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் மூத்த சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்கள் பக்க பலமாக இருப்பார்கள். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே இரட்டிப்பான வருவாயை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதிகப்படியான லாபத்தை நீங்கள் இந்த வருடங்களிலே நீங்கள் பார்க்க முடியும். விரயஸ்தானத்திலே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் வெளிநாடு வேலை தேடுபவர்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு அவ்வப்போது செலவுகள் ஏற்படுவதற்கான சூழல் உண்டு. செலவுகள் செய்யும் போது எச்சரிக்கை தேவை. நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.